பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மார்கழி மாதத்தின் இனிய நல்வணக்கங்கள். ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மாள், நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மாள், போற்ற பறை தரும் புண்ணிய நாள் வந்தோரு நாள், போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டோரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே, ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம்போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே. அதாவது முற்பிறவியில் இதே பாவை நோன்பு இருந்ததுனால தான் இப்போ நல்லா ஒரு சொர்க்கம் மாதிரி சுகத்தை நம்மளாம் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா, நாராயணனை தரிசிப்போம் என்று தோழியர் எழுப்புகின்றனர். இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால், யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நகைச்சுவையாக சொன்னது இந்த பாடல் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும், வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறார். நன்றி, வணக்கம். என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி, சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் 10. பாதாளம் ஏலினும் கீர் சொற்கழிவு பாதமல, பாதாளம் ஏழினும் கீழ்
சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மன்னம் துதித்தாலும் வேத முதல் விண்ணோரும் மன்னும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தாண்டன் கோயிற்பினா பிள்ளைகள் கோதில் குலத்தாண்டன் கோயிற்பினா பிள்ளைகள் ஏதவனும் ஏதவன் பேர் ஆருற்றராரையவர் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றராரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவார். பாடலின் பொருள்: தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது, அவனது பெயர் என்ன, யார் அவனது உறவினர்கள், யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள், எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும், சொல்லத் தெரியவில்லையே என்று சிவனையே நினைத்து உருகின்றனர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி, சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.